அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். திருமூலர் அவர்கள் அக்காலத்திலேயே தாம்பத்திய யோகத்தை பற்றி, பாலுறவை பற்றி, தேக சேர்க்கையை பற்றி, உடல் உறவுகளை பற்றி, எப்படியெல்லாம் அதை செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் அதை செய்தால் அதன் மூலம் இறை ஒளியை காண முடியும், இறை தரிசனத்தை உணர முடியும் என்பதை விலாவரியாக 20 பாடல்களில் கட்டில் யோகம் என்ற பொருளில் பரியங்க யோகம் என்று தலைப்பு வைத்து அழகாக எழுதி சென்றிருக்கிறார்கள். பரி என்றால் கட்டில் என்று பெயர். பரி அங்க யோகம், கட்டில் யோகம். ஒரு கணவன் மனைவி கட்டிலில் சேர்க்கையை பரியங்க யோகம் என்று கூறுகிறார். ஒரு கணவன் மனைவி தேக சேர்க்கையானது எப்படியெல்லாம் அமைய வேண்டும், எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் அதை நாம் செய்தால் அதன் மூலம் காமத்தை கடந்து கடவுள் தரிசனத்தை காண முடியும் என்பதை அனுபவங்களின் மூலமாக தன்னுடைய பாடலில் 4 வரிகளாக 20 பாடல்களை எழுதி வைத்து சென்றிருக்கிறார். இது விந்து விடாமுறை என்று பெயர். 2 நிலைகளில் இதை கடக்க வேண்டும். ஒரு தேக சேர்க்கை என்பது 2 மணி நேரம் நீடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். சாத்தியமா? செயல்படுத்த முடியுமா? 5 நிமிடத்திற்குள்ளேயே அனைத்தையும் அரங்கேற்றி விட்டு அலுப்போடு படுத்துக் கொள்ளுகின்ற மனிதர்களிடையே 2 மணி நேரமா? அதை நீடிக்கத்தான் முடியுமா என்ற கேள்வி வரும் அல்லவா? செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். உணர்வுகளை எப்படியெல்லாம் திசை திருப்ப வேண்டும், எண்ணங்களை எப்படியெல்லாம் திசை திருப்ப வேண்டும். எண்ணங்களை திசை திருப்பினால் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் திசை திருப்பப்படும். எண்ணம் தான் உணர்வுகளை உணர்ச்சிகளை கிளர்ச்சி எழ செய்கிறது, கிளர்ந்து எழ செய்கிறது. இந்த எண்ணத்தினுடைய வேகம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உணர்ச்சிகளினுடைய கொந்தளிப்பு அதிகமாக வரும். உணர்ச்சியினுடைய கொந்தளிப்பு பெருக்கத்தில் விந்தானது வெளியேறிவிடும். அப்போ ஒரு மனிதன் முதலில் எண்ணங்களை எப்படி பக்குவப்படுத்தி அதை சரியான முறையில் கையாள வேண்டும் என்பதை திருமூலர் அழகாக கூறுகிறார். நம்முடைய எண்ணத்தை தேக சேர்க்கையின் போது திசை மாற்றிவிட வேண்டும் என்று சொல்கிறார். நாம் அதில் ஈடுபடும் போது எண்ணம் தான் முதலில் நம்மை ஈடுபட வைக்கிறது. எண்ணம் எந்த அளவிற்கு வேகமாக செயல்படுத்த வேண்டும் என்று வெறியோடு ஓடுகிறதோ உணர்ச்சிகளும் உணர்வுகளும் அதே போல் தறிக்கட்டு ஓடுகிறது. குதிரை போன்ற வேகத்தில் இது செயல்படுவதாக சித்தர்கள் கூறுவார்கள். அப்போ முதலில் நாம் சரி செய்ய வேண்டியது எண்ணத்தை, மனதை.
உங்களுடைய எண்ணத்தில் ஒரு செயலில் நீங்கள் ஈடுபடும் போது அந்த செயலிலேயே அந்த எண்ணம் தீவிரமாக செயலுக்கு வரும்பொழுது உடலும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அதனோடு சேர்ந்து கொள்கிறது. அதனால் உடனடியாக விந்தானது வெளியேறி விடுகிறது. சாதாரணமாக எல்லோரும் தேக சேர்க்கையை விந்து வெளியே விடுதல் என்ற முறையில் தான் செய்து வருகிறோம். 5 நிமிடத்தில் அது வெளியேறிவிட்டால் தேக சேர்க்கை முழுமை பெற்றது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். காட்டாற்று வெள்ளமாக அது கடந்து போகும்போது அதோடு எல்லாம் முடிந்து விட்டது என்பதுதான் எல்லோருடைய எண்ணம். அதற்கு மேல் அங்கு மனம் வேலை செய்வதில்லை, உணர்ச்சிகளும் வேலை செய்வதில்லை, மரித்து போகிறது. அதுக்கப்புறம் எல்லாம் திரும்பி படுத்துக்க வேண்டியதுதான். இதனால் எத்தனை வாழ்க்கை துணைகள், ஒரு ஆண்மகனுடைய இந்த செயலால் எத்தனை வாழ்க்கை துணைவிகள் ஏமாந்து போகிறார்கள், மோசம் செய்யப்படுகிறார்கள், துரோகம் செய்யப்படுகிறார்கள். ஆணுக்கு வேகம் அதிகம், பெண்ணுக்கு வேகம் குறைவு. இது இரண்டையும் சமபோகமாக எடுத்து வர வேண்டியது ஒரு ஆணுடைய செயலாகும். உன்னுடைய உணர்ச்சியை முதலில் மட்டுப்படுத்தி விட்டு வாழ்க்கை துணையினுடைய உணர்ச்சியை முதலில் தூண்டி கிளறச் செய்து அது ஒரு வேகத்திற்கு வந்து ஒரு அளவில் நிற்கும் பொழுதுதான் நம்முடைய உணர்ச்சியை, ஆணுடைய உணர்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் சித்தர்கள். ஆனால் வேகமாக ஆண்மகன் வெறித்தனமாக, முரட்டுத்தனமாக, மிருக செயலோடு அங்கே அவனுடைய மனம் அவனை வேதலிக்க செய்து அவன் செயலாற்றும் பொழுது இங்கே வாழ்க்கை துணைக்கு ஆரம்பமே இல்லை. அப்போ முழுமையாக ஏமாற்றப்படுகிறார்கள். இதனால் தான் அவர்கள் தறிக்கட்டு போகிறார்கள், திசை மாறி போகிறார்கள். வாழ்க்கையே நரகமாக மாறிவிடுகிறது, பிரிந்து போய்விடுகிறார்கள். அதிகமான விவாகரத்துக்கள் என்று இந்த ஏமாற்றுதலால் ஏற்படுகிறது என்று பாலியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். பல பேர் அவருடைய ஆசையை தீர்த்துக் கொள்கிறார், அவருடைய காமத்தை தணித்துக் கொள்கிறார். என்னுடைய ஆசையோ காமத்திற்கோ அவர் துளியளவு கடுகளவு கூட மதிப்பு தருவதில்லை. என்னை முழுமையாக ஏமாற்றுகிறார், எனக்கு துரோகம் செய்கிறார் என்று பெண்கள் குற்றம் சாட்டுவது என்று நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது. அப்ப திருமூலர் என்ன சொல்றாருன்னா, காமம் என்பது ஒரு நடைமுறை செயலாக இருந்தால் இந்த பாதிப்புகள் எல்லாம் வரதான் செய்யும். இந்த காமத்தின் மூலமாக தான் ஆன்மீகத்தின் உச்சநிலைக்கு போக முடியும். இறை நிலையை, இறை ஒளியை சிரசில் காண முடியும். தலை உச்சியிலே, புருவ மத்தியிலே, நெற்றிக்கண்ணிலே இறை ஒளியை காண்பதற்கு இறைவனால் தரப்பட்ட ஒரு வழிதான் காமமாகும். விந்து வெளியே விடுகின்ற ஒரு முறையை முதலில் 2 மணி நேரத்திற்கு நீடிக்க செய்து அதற்கப்பால் அதை வெளிவிடுகின்ற முறையை, பயிற்சியை, சூட்சுமங்களை, ரகசியங்களை சரியாக கற்றுக்கொண்டால் ஒரு ஆண்மகன் காமத்திலிருந்து வெல்ல முடியும். அப்ப அந்த காமத்திலிருந்து வெல்வதற்கு ஒரு பெண் துணை அவசியம். அப்போ அந்த பெண்ணையும் அந்த நிலைக்கு உடன் அழைத்து அந்த பிரயாணத்தில் அவன் செல்ல வேண்டும். அவளும் அதை கடந்து வர வேண்டும். அப்ப அவர் கூறுவது, விந்தை உள்ளடக்கி வெளிவிடாமல் உச்சிக்கு மேலேற்கின்ற வித்தையை அவர் அந்த பாடல்களில் கற்றுத்தருகிறார். இதையேதான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் காயக்கல்பம் என்ற முறையிலே அருமையாக இதை சூட்சுமமாக கற்றுத்தந்தார்.
அப்போ அந்த குண்டலினி யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோக முறையை திருமூலர் அவர்கள் பரியங்க யோகத்தோடு இணைக்கிறார். பிராண யாம யோகம் என்று சொல்லக்கூடிய மூச்சினுடைய சூக்குமத்தையும் அதில் இணைக்கிறார். இரண்டையும் இணைத்து அதன் மூலமாக விந்து வெளியே விடாமல் அதை மேல் நோக்கி முதுகுத்தண்டு வழியாக சூட்சும்னா நாடி வழியாக மேல் நோக்கி எடுத்து வந்து அதை புருவ மத்தியிலோ நெற்றிக்கண்ணிலோ உச்சியிலோ நிறுத்துவதற்குண்டான அருமையான ஒரு அற்புதமான ரகசியத்தை சூட்சுமத்தை திருமூலர் கற்றுத்தருகிறார். இது எவ்வளவு ஒரு பெரிய அற்புதமான அபூர்வமான அரியதொரு யோகமாகும். அந்த நிலைக்கு ஒரு மனிதன் வந்து விட்டால் எப்போது அந்த விந்தானது உங்களுக்கு மணிப்பூரகத்தை தாண்டி அநாதகத்திற்கு வரும் பொழுது அவன் காமத்தை கடந்து விடுகிறான். இனி அவனுக்கு காம குழி என்பது அவனுக்கு கிடையாது, படுகுழி என்பது கிடையாது. அவன் காமத்தால் அழிந்து போக முடியாது. ஏனென்றால் மணிப்பூரகத்திற்கு கீழே அந்த விந்து சக்தியானது செயல்படும் போது அவன் காமத்திலேயே அழிந்து போகிறான், காமத்திலேயே மூழ்கி போகிறான், காமத்திலேயே அவன் தன்னுடைய இறப்பை தேடிக்கொள்கிறான். விந்து விட்டவன் நொந்து கெட்டான் என்று சொல்லுவார்கள். அப்ப இரண்டு முறைகளில் மனிதர்கள் தேர்ச்சி பெற வேண்டும். ஒன்று விந்து விடுமுறை. ஆனா அந்த விந்து விடுமுறையை 2 மணி நேரத்திற்கு அப்பால் விடுகின்ற அந்த திறமையை, சூட்சுமத்தை, ரகசியத்தை, ஆற்றலை, டெக்னிக்கை மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் தேர்ச்சி பெற்ற பிற்பாடு அதற்கப்பால் அந்த விந்துவை உடலில் மேல்நிலைக்கு எடுத்து வருவதற்கு பயிற்சி பெற வேண்டும். இந்த 2 நிலையில் யார் வெற்றி பெறுகிறானோ அவன் இறைவனை எங்கேயுமே தேடி போய் அலைய வேண்டியது இல்லை. எங்கெங்கோ மலை காடு எல்லாம் போய் இறைவனை தேடிக் கொண்டிருப்பது வீணான ஒரு செயல். உனக்குள்ளேயே அந்த இறை ஒளியானது, இறை தரிசனமானது இருக்கிறது. அது உன்னுள்ளேயே அடங்கி கிடக்கிறது. அதை பக்குவமாக மேலேற்றி சிரசுக்கு கொண்டு வந்தால் போதும், சிரசிலே ஒளியை காண முடியும். இதற்கு பேர்தான் மகர ஜோதி. மகரம் என்றால் தலை உச்சி. எங்கேயோ மலையில் ஏற்றப்படுகின்ற ஆதிவாசிகளால் ஏற்படுகின்ற தீபத்தை பார்ப்பதற்காக ஓடுகின்ற மனிதர்கள் கூட்டம் தன்னுள்ளே இருக்கின்ற அந்த ஒளியை தலை உச்சிக்கு கொண்டு வந்து பார்ப்பதில் ஆர்வமோ அக்கறையோ இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் பேதமை, முட்டாள்தனம். நீ எத்தனை முறை மலை மேல் ஏற்றுகின்ற ஜோதியை போய் பார்த்தாலும் கூட உனக்கு மோட்சமோ விடுதலையோ வீடு பேரோ சொர்க்கமோ கிடைக்கப் போவது இல்லை. யார் ஒருவன் தன்னுடைய சிரசில், தன்னுடைய மகரத்தில் அந்த ஒளியை காணுவதில் வல்லவனாக மாறுகிறானோ அவன்தான் இறை நிலையை அடைகிறான், இறைவனாக மாறுகிறான். அவனுக்கு மறுபறுப்பு இல்லாத நிலை கிடைக்கிறது என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். திருமூலரும் அதை தான் கூறுகிறார், மகரத்தில் ஜோதியை காண்பது. பரியங்க யோகம் என்பது உன்னுடைய புருவ கண்ணிலோ, 3வது கண்ணிலோ, அல்லது தலை உச்சியிலோ, சகஸ்ரா நாமத்திலோ நீ எப்போது ஜோதியை பார்க்கின்ற, ஒளியை பார்க்கின்ற ஆற்றலை, வல்லமை பெற்று விடுகிறாயோ நீயேதான் இறைவன், நீயேதான் கடவுள், நீயேதான் ஆண்டவன், நீயேதான் தெய்வம். உன்னை பலர் வணங்குவார்கள், போற்றுவார்கள், வாழ்த்துவார்கள். இந்த நிலைக்கு வாருங்கள், உங்களுக்குள்ளே இறைவனை காணலாம், வாருங்கள் என்றுதான் திருமூலரும் அழைத்தார். பரியங்க யோகம் என்பது, கட்டில் யோகம் என்பது, கட்டில் யோகத்தில் கடவுள் தரிசனம். இதை 2 நிலைகளாக, முதல் நிலையை தாம்பத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய
அதில் 2 மணி நேரம் நீடித்து அதற்கப்பால் விந்து விடுகின்ற அந்த ரகசியங்களை சூட்சுமங்களை எல்லாம் தாம்பத்திய யோகம் என்ற முதல் நிலை வகுப்பில் நான் கற்றுத்தருகிறேன். 2ஆம் நிலை வகுப்பு அட்வான்ஸ் என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ் வகுப்பில் தலை உச்சியில் அந்த ஒளியை எடுத்து வந்து பார்ப்பதற்குண்டான வழிமுறைகளை கற்றுத்தருகிறேன். இந்த வகுப்புகளில் நீங்கள் சேர்ந்து இப்பிறவியிலேயே திருமூலர் கூறுகிறார், இப்பிறவியிலேயே நீ கடவுள் தரிசனத்தை கண்டு கடவுளாக மாற முடியும் என்று கூறுகிறார். ஆக விருப்பம் இருப்பவர்கள், யாருக்கு குடுப்பனை இருக்கிறதோ எல்லோருக்கும் இந்த ஆர்வம் வந்து விடாது. குடுப்பனை இருக்க வேண்டும். போன பிறவியினுடைய புண்ணியங்கள் இருக்க வேண்டும். இறைவனை காண்பது, இறைவனை அடைவது என்பது அவ்வளவு சாதாரணமாக விஷயம் அல்ல. யாருக்கோ இருக்கிறது. கோடியில் ஒருவருக்கு அந்த புண்ணியம் உண்டு என்று சொல்கிறார் ஔவையார். கோடியில் ஒருத்தராக நீங்கள் இருங்கள். வாருங்கள், இப்பிறவியிலே இறைநிலையை அடையலாம், இறைவனாக மாறலாம், கடவுள் தரிசனத்தை காணலாம், கடவுளாக மாறலாம்.